ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்லா இருக்கிறோம். நீங்கள் நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம். நேற்று போட்ட வீடியோக்கு சப்போர்ட் பண்ண அத்தனை பேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து எங்கள் வீடியோக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, கொஞ்சம் டே விலாக் எடுத்து வச்சுருக்கிறேன். அதை என்ன ரொம்ப நாள் ஆயிடுச்சு டே விலாக் பார்த்து. அதனால் நான் டே விலாக் அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சில வார்த்தைகள் பேசணுங்கிறதுக்காக வேண்டி, நிறைய பேர் பாட்டி இறந்ததுக்கு அப்புறமேட்டு செலவுகள் எவ்வளோ சிஸ்டர், உங்கள் ஹஸ்பண்ட் வர்றதுக்கான உண்மையான காரணம் என்னென்னு சொல்லிலாம் கேட்டுருக்குறீங்க. அதை எல்லாமே நாளைக்குள்ள வீடியோவில் காட்டுறேன். இன்றைக்கி கொஞ்சம் டே விலாக்கும் ஒரு முக்கியமான விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும் அது கொஞ்சம் முக்கியமான விஷயம், அதையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணணுங்கிறதுக்காக வேண்டி தான் இந்த வீடியோ. இங்கே ஒடிசாவில் எப்படின்னா இறந்து 11ஆம் நாத்து வரைக்கும் இங்கே அந்த இறந்ததை கடைப்பிடிப்பாங்கன்னு நான் சொல்லியிருப்பேன். நிறைய ஷார்ட் வீடியோ போட்டிருந்துருப்பேன். இங்கே ஒடிசாவில் எப்படி சமைச்சு சாப்பிட்றாங்க, அந்த 9 நாளைக்கும் 10ஆம் நாள் அன்னைக்கு நைட்டில் எப்போதும் போலவே நம்ம நல்லா சமைச்சு சாப்பிட்லாம். ஏன்னா 10ஆம் தேதி அன்னைக்கு நான் ஏற்கனவே போட்ட லாங் வீடியோவில் பார்த்துருந்துருப்பீங்க. மொட்டை போட்டுட்டு வந்ததுக்கு அப்புறமேட்டு இங்கே ஒரு தீர்த்த மாதிரி கொடுப்பாங்க. அது குடித்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம யாரனாலும் தொடலாம், நம்ம நினச்சது எதனாலும் சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் நைட்டு இங்கே சமைக்கிற சாப்பாடை சாப்பிட்டதுக்கு பிறகு நம்ம யாரையும் தொடக்கூடாது, யார் வீட்டுக்கும் போகக்கூடாது, நினச்சது எதையுமே சாப்பிடக்கூடாது. அதுக்கப்புறமேட்டு மறுநாள் 11ஆம் நாத்தன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சோடனே நம்ம வீட்டில் உள்ள பைப்பில் தான் குளிச்சு முடிச்சதுக்கப்புறமேட்டு அப்போ ஒரு தீர்த்த தண்ணி மாதிரி கொடுப்பாங்க. குடித்ததுக்கப்புறமேட்டு நம்ம எல்லாருக்குமே பரிமாறணும். இங்கே ஒடிசாவில் உள்ள ரூல்ஸ் அதுதான். அதே மாதிரி இங்கே பாட்டிக்கு உடம்பு சரியில்லாமல் தான் இறந்தாங்க. பாட்டியோட கடாக்குட்டி பையன் தமிழ்நாட்டில் இருந்தாங்க. பாட்டியை இங்கே டவுனில் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கும் போதேவும் ஹாஸ்பிட்டலில் என்ன சொன்னாங்கன்னா, பாட்டிக்கு ரொம்ப நிறைய பேர் கேட்டது பாட்டிக்கு வயசு என்னன்னு. பாட்டிக்கு 95 வயசு ஆயிடுச்சுங்க. கரெக்டாக 95 வயசில் தான் பாட்டி இறந்தாங்க. வயசானது எல்லாமே உண்மை தான். உங்களுக்கே நிறையா வீடியோவில் நான் பாட்டியை காட்டியிருப்பேன், உங்களுக்கு தெரியும். அவங்க சடனு சாகிறவங்க கிடையாது உண்மைக்குமேவும். ஏன்னா அவங்க நல்ல திடம், அப்போ உள்ள சாப்பாடு வகைகள் எல்லாமே நமக்கு தெரியும். பாட்டி உண்மைக்குமே ரொம்ப தைரியமானவங்க. ஏன்னா சாப்பிடாம 7 நாளாக பட்னியாக கிடங்குமே அவங்களோட உயிரை அவங்க கையில் பிடிச்சிக்கிட்டு இருந்தது இளைய மகளுக்காக வேண்டியும் இளைய மகனுக்காக வேண்டியும் தான். ஏன்னா அவங்க இருந்தது தமிழ்நாட்டில். நாங்கள் அப்பப்போக்கி ஃபோன் பண்ணி, அவங்க வேலை பார்க்குறது ஒரு ஸ்பின்னிங் மில்லில் கான்ட்ராக்டில் தான் வேலை பார்க்குறாங்களா, அந்த கான்ட்ராக்ட்காரங்களுக்கு ஃபோன் பண்ணி என் ஹஸ்பண்டுடைய ஃப்ரெண்டுங்கிறதுனால லாஸ்ட்டில் அவங்க கால் பண்ணி பேசுனதுக்கு அப்புறமேட்டு தான் மாமனார் மாமியார் எல்லாருமே இங்கே ஒடிசாக்கு வந்தாங்க. அப்போ அவங்கள பார்த்துட்டு நான் அன்றைக்கி தான் ஒரு ஷார்ட் வீடியோ கூட போட்டிருப்பேன். கட்டாக்கிலேருந்து இப்போ தான் நான் பாப்பா வேணாங்க நான் விட்டுட்டு போயிட்டேன். என்னுடைய மாமியார் மாமனார் பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். அவங்க யாருமே நம்ம பசங்களை கவனிச்சிக்க மாட்டாங்களா. பாப்பாவுமே நானே சமைச்சு சாப்பிட்றோமா என்னால் முடியலன்னு சொன்னதுனால கட்டாக்கிலேருந்து நாங்கள் இங்கே வந்துக்கிட்டு இருக்கும்போது கரெக்டாக நைட்டில் வந்ததுக்கு எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னு, ஊரில் பாட்டிக்கு ரொம்ப வயசாகிடுச்சு, அவங்க ரொம்ப நாள் இருக்க மாட்டாங்க மாதிரியா, ஏன் அங்கேயே போட்டு வைக்கிறீங்க, வீட்டுக்கு கொண்டுட்டு வந்துருங்க. நாங்கள் நைட்டுக்கு நாங்கள் ஒரு கார் பிடிச்சி போகணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு சுமோ அவங்கக்கிட்ட நாங்கள் பேசி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி அவங்களுடைய மகள்கள் எல்லாருமே ஹெல்ப் பண்ணுறேன் நாங்கள் பணத்துக்கு. நானுமே என் ஹஸ்பண்டுக்கிட்ட சொல்லி வச்சுருந்தேன், சரின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்குள்ளே நைட்டு ஒரு 1:45 போல் ஃபோன் வந்துச்சு, பாட்டி இறந்துட்டாங்கன்னு. ஆனால் இங்கே இறந்தவங்க எப்படின்னா யாருடைய உடம்புலையாச்சும் பேசுவாங்களா, அப்படி வந்தவங்க பாட்டி யாரோட உடம்புல வந்தாங்கன்னா நம்ம 2வது மாமியாருடைய உடம்புல தான் வந்தாங்க. அவங்க புவனேஸ்வரில் வேலை பார்க்குறாங்க, அவங்களுடைய உடம்புல தான் வந்தாங்க. சரிங்களா? அதனால் நல்லபடியாக பாட்டி கடைசியில் சாகும்போது என்கிட்ட வீட்டில் பேசிட்டு இறந்ததோடு சரி, படுக்கையில் படுத்ததோடு சரி, ஹாஸ்பிட்டலில் போய் பாட்டி யார்கிட்டையுமே பேசலை. அதே மாதிரியே 2வது மாமியாருடைய உடம்புல ஊன் மட்டும் சொன்னாங்க. சொல்லிவிட்டு அப்படியே பாட்டியோட அத்தையோட உடம்பு விட்டு வெளில போயிட்டாங்க. இது உங்ககிட்ட சொல்லணும். ஏன் அப்படின்னா இதெல்லாம் இப்போ நான் பேசுகிறத கேட்குறத விட அதை வீடியோ எடுத்து போடணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஆனால் இதையும் வீடியோ எடுக்கிறாங்கன்னு சொல்லி யாரும் எதுவும் நினச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் நான் இங்கே புதுசில் நம்பலைங்க. ஆனால் நிறைய பேருடைய இதில் நான் நிஜமாகவே கண்ணில் பார்த்ததுனால நான் நம்பினதுனால கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும். அதெல்லாம் நான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக அவங்க வீட்டில் போய் நின்றுலாம் நிறைய டைம் பார்த்துருக்குறேன். அதனால் இந்த இதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். என் வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்கணுன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு வர வீடியோ இதை விட நிறைய தெளிவான வீடியோஸ்லாம் நிறைய நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில் எல்லாமே வரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது நேற்றைக்குள்ளே டே விலாக். முதல்ல நேற்றைக்குள்ளே தான் பார்த்துக்கலாம். நேற்று கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சமைச்சேன், அதனால் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இப்போ உலைய வச்சுருக்கிறேன். நம்ம பாட்டி இறந்த வீட்டுக்குள்ளே கொஞ்சம் அரிசி மிஞ்சினுச்சிங்களா, அதில் பங்கு போட்ட அரிசியில் நல்ல அரிசி நமக்கு கொஞ்சம் கிடச்சிச்சு, அதனால் உலைய வச்சுருக்கிறேன். மணியை பார்த்திங்களா, செம தூக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். அங்கிட்டு இங்கிட்டு அலைஞ்சிட்டு ஒத்தையிலேயே எல்லாமே சிரமப்பட்டேனா, அதனால் செம்மையாக தூக்கம் வச்சு தூங்கி எழுந்திரிச்சிட்டு இப்போ தான் உழ வச்சதுக்கப்புறமேட்டு அரிசி போட்டு வெந்ததுக்கப்புறமேட்டு உலைய வடிச்சு வச்சிட்டேன். இப்போ மசாலா அரைச்சி போட்டிருக்கிறேன், எப்போதும் போல தான். சரி, மசாலா எல்லாமே பச்சை வார போகிற வரைக்கும் வேகட்டும். தக்காளி பழம் ஒன்று கட் பண்ணி போட்டிருக்கிறேன்.
இப்போ எல்லாமே வந்ததுக்கு பிறகு காலிஃப்ளவர் ஒன்று, முட்டைக்கோஸ் ஒன்று, உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்து போட்டிருக்கிறேன். ஒரே ஒரு கத்திரிக்காய். இது எல்லாத்தையுமே நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் வேணுங்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிட்டு வேக வச்சிடலாம். அதனால் இப்போ நான் சமைச்சிக்கிட்டு இருக்கிறேன். பாப்பா, 3வது மாமனருடைய மகன், என்னுடைய சின்ன பொண்ணு எல்லோரும் காலை பாருங்களேன். இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம். அந்த காலிஃப்ளவர் குழம்பு வச்சேன் பார்த்திங்களா, அதுக்குள்ளே மீனுமே போட்டு சமைச்சேன். அந்த டயத்தில் கொஞ்சம் ஃபோன் பேசிகிட்டு இருந்ததுனால எனது வீடியோ எடுக்க முடியல. அதனால் சாப்பிடும்போது காட்டுறேன். மாமியார், நான், பாப்பா நாங்கள் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து சாப்பிட்டுட்ருக்குறோம். தம்பிக்கு சாதம் வேணுமா. பெரிய பாப்பா வந்து எந்த ஒரு சின்ன பசங்க பார்த்தாலுமே அவகிட்ட ரொம்ப இதாக சேர்ந்துக்கிடுவாங்க. இப்போ பாப்பா ஊட்டி விடுவா, தம்பி நல்ல வயிற்றுக்கு சாப்பிடுவான். சரி, நாங்கள் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமேட்டு இன்றைக்கி காலையில் நான் வந்து கஞ்சியே குடிக்க மாட்டேன். உங்களுக்கு நல்லா தெரியும். எப்போமாச்சும் ஒரு டைம் மட்டும் தான் கஞ்சி குடிப்பேன். இப்போ வந்து 3வது மாமியார் வந்திருக்குறாங்க. இல்லைன்னா புவனேஸ்வரில் வேலை பார்க்குறாங்க மாமியார். இந்த மாதிரி யாராச்சும் வந்தாங்கன்னா கூட்டம் சோறு சாப்பிடும்போது வேணால் கஞ்சி சாப்பிடுவேன். இன்றைக்கி காலையில் கீரை பொரிச்சிருந்தாங்க மாமியார் வீட்டில். அப்புறம் வந்து மாங்காய் வத்தல், தக்காளி பழம், கொஞ்சமாக அதில் தண்ணி ஊற்றுவாங்க. நம்ம பழைய சாதத்தில் உள்ள தண்ணி ஊற்றி அதை போட்டு பிணைவாங்க பார்த்தீங்களா. காரசாரமாக பூண்டுலாம் போட்டு செய்வாங்க. உண்மைக்குமே சாப்பிட நல்லாயிருக்கும். அதனால் சரி நான் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு நானுமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறதுக்காக வேண்டி மாமியார் அப்போ தான் போய் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தோம். இப்போ நாங்கள் 2 பேர் மட்டும் தான் சாப்பிட போகிறோம். குட்டி தம்பி இருக்கிறான். இந்த மாதிரி யார் கூடயாச்சும் உட்காந்து சாப்பிடும்போது கஞ்சி சாப்பிட்டேன் அப்படின்னா உண்டு, இல்லைன்னா இல்லை. வேண்டாமா, நல்லா இல்லைங்களாங்க கஞ்சி, அவனுக்கு பிடிக்கலையாம். சரி, இப்போ நான் சாப்பிட போகிறேன். உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சின்னா வாங்க சாப்பிட்லாம். இப்போ சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமேட்டு பாத்திரம் எல்லாமே கொஞ்சம் கிடந்துச்சி. அதை எல்லாத்தையுமே விளக்கி வச்சிட்டேன். இந்த மீனோட பேர் தெரிஞ்சால் எனக்கு மறக்காமல் இங்கே கொண்டுட்டு வர்றவங்க தெருவுக்குள்ளே நமக்கு கட் பண்ணி கொடுப்பாங்க. இதுக்கு முன்னாடி வீடியோ எடுக்கணும்னு நினச்சேங்க, ஆனால் மறந்துட்டேன். அவசரத்தில் மீன் வாங்கினதுனால மறந்துட்டேன். இங்கேயே கட் பண்ணி நமக்கு நல்லா கழுவி க்ளீன் பண்ணி கொடுப்பாங்களா. வேணுங்கிறத மட்டும் வச்சுட்டு வேண்டாங்கிறது வேஸ்ட்டு எல்லாத்தையுமே எடுத்து தூரப்பட சொல்லிடும். அவங்களே நமக்கு க்ளீன் பண்ணி கொடுக்குறதுனால தெருவுக்குள்ளே உள்ளவங்ககிட்ட வாங்கின மீன். பாட்டிலில் வச்சுருக்கிற எண்ணெய் பார்த்திங்கன்னா, ஃபங்க்ஷனுக்கு நம்ம வந்து மீன் பொரிப்பாங்க பார்த்திங்களா, அந்த எண்ணெய் தான். நிறையா தீ வச்சிட்டேன். ஏற்கனவே இந்த சட்டி எனக்கு கொஞ்சம் தீ பொரிக்கிற மாதிரி கொஞ்சம் தீ வருங்களா, அதனால் ஒரு அனல் மட்டும் எடுத்துகிட்டு கொஞ்சமாக மட்டும் இப்போ தீ வச்சு, இங்கே பழைய சப்ஸ்கிரைபருக்கு நிறைய பேருக்கு தெரியும் ஒடிசாவில் மீன் குழம்பு எப்படி வைப்பாங்கன்னு. மஞ்சப்பொடியும் உப்பும் போட்டு முதல்ல விறகு வச்சுக்கிட்டு அதுக்கு பிறகு இந்த மாதிரி எண்ணெயில் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இப்போ எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எல்லா மீனையுமே எடுத்துட்டேன். மீன் எடுத்தது பிறகு மஞ்சள் மசாலா எல்லாமே சேர்த்துருக்குறேன். இஞ்சி, பூண்டு, ஜீரகம் 3 மட்டும்தான். இப்போ கொஞ்சோண்டு மல்லி மசாலா சேர்த்துருக்குறேன். மாங்காய் வத்தல் போட்டு தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். உண்மைக்குமே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பச்சை வாசனை எல்லாமே போயிட்டு எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு வந்ததுக்கு பிறகு இன்னும் கொஞ்சம் வேக வச்சுருக்கிறேன். லாஸ்ட்டில் ஃபைனலாக தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ மசாலா எல்லாமே பச்சை வாசனை போயிட்டு நல்லா வெந்துக்கிட்டட்டும். மீனை எல்லாத்தையுமே பொரிச்சு வச்சுருக்கிறேன். பார்க்குறதுக்கு இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் இருக்கணும். அதுக்கு பிறகு தாங்க நம்ம எடுத்து வச்சுக்கணுமேவும். இப்போ வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு உருளைக்கிழங்கி மீனையும் போட்டிருக்கிறேன். நல்லா இன்னும் கொஞ்சம் தண்ணி வற்றி கொதித்து வந்ததுக்கு பிறகு தான் நான் மாங்காய் வத்தல் ஷேர் பண்ணுவேன். சரி, கொதிக்கட்டும். நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நான் என்னுடைய பழைய அடுப்பில் வந்து பார்த்திங்கன்னா அனல் வந்து வெளில வரைக்கும் வருது. அடுப்பு எதுவுமே சரி பண்ணலைங்களா, அதனால் இந்த அடுப்பில் சமைச்சிக்கிட்டு இருந்தேன் இன்றைக்கி. இப்போ தான் ஒரு தம்பி வந்து பஜாருக்கு போயிருந்ததுனால பால் வாங்கிட்டு வர சொன்னேன். வீட்டுக்குள்ளே பால் சூடு பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். பாட்டி ஃபங்க்ஷனுக்கு வாங்கினதில் கொஞ்சம் தட்டு, மேலே உள்ள கிண்ணம், கிளாஸ் இதெல்லாம் இருந்துச்சு. சொந்தக்காரங்க எல்லாருமே ஒன்றா படுத்துறதுனால வீடை பார்க்க ரொம்ப அலங்கோலமாக இருந்துச்சுங்க. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இன்னமும் நிறைய துணியெல்லாம் மடித்து வைக்கிறதுக்கு இருக்குது. கட்டில் மேலே உள்ள துணி எல்லாத்தையுமே எடுத்துருக்கிறேன். அதெல்லாம் அலசி காய போட்டிருக்கிறேன். இன்னும் காய்ச்சதுக்கு அப்புறமேட்டு மேலே கவர் பண்ணணும். இந்தளவுக்கு தான் வீடை க்ளீன் பண்ணியிருக்கிறேன். இன்னுமே இருக்குது நிறைய வீடை க்ளீன் பண்ணுறதுக்கு. இப்போ சாதம் எடுத்துக்கிட்டோம். மீன் குழம்பு இப்போ நாங்கள் சாப்பிட்றோமோ இல்லைங்களோ, மிட்டு வந்து கரெக்டான டயத்துக்கு அதுக்கு சாப்பாடு கொடுத்துரும். இல்லைன்னா எங்களை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கும். மீன் குழம்பு எடுத்து வச்சுருக்குறோம். நான், பாப்பா, மிட்டு நாங்கள் 3 பேர் சாப்பிட போகிறோம். நிறைய பேர் மிட்டுவை 10 ரொம்ப நாள் ஆயிடுச்சு இல்லைங்களா. இப்போ மிட்டு சாப்பிடட்டும். சரி, இன்றைக்குள்ள வீடியோ அவ்வளோதான். சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.